வாழ்த்துக்கள் அசுர மாதா. ஏளனம் செய்கிறாயா ராகு? அங்கு நம் கண அழிந்து கொண்டிருக்கிறது. துந்துபிநாதன் யுத்த களத்தை விட்டு செல்கிறான். ஆனால் நீயோ? நான் தங்களை ஏளனப்படுத்தவில்லை. அசுரர்களின் வெற்றிக்கான வெற்றி கோஷத்தை முழங்குகிறேன் தாயே. விளங்கவில்லை. கூறுகிறேன். பிரம்மதேவரின் 5வது சிரம் முளைத்து விட்டது. அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமல்லவா தாயே? பிரம்மதேவரின் 5ஆம் சிரம். அப்படி என்றால் அவரது அகங்காரம், படைப்பின் நாயகனின் அகங்காரம். இப்படைப்பின் நாயகனும் சாமானியமானவரும் அல்ல, அவர் அகங்காரமும் சாமானியம் அல்ல. ஆம் தாயே. பிரம்மதேவர் பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்துவேன் என்று சபதம் செய்து விட்டார். அவ்வாறெனில் இப்பிரபஞ்சத்தில் அசம்பாவிதங்கள் நேரப் போகின்றன. அதன் லாபத்தை அசுர குலமே எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நம்மை தடுப்பதற்கு இனி சிவனும் இல்லை, அவரது சக்தியும் இல்லை. கால சக்கரம் மாறிவிட்டது ராகு. நான் வந்து கொண்டிருக்கிறேன் துந்துபிநாதா. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அசுரமாதா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அசுரமாதா. அசுரமாதா, தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. என்னை காப்பாற்றுங்கள் அசுரமாதா. எனக்கு தாங்கள் வழிகாட்டுங்கள். அந்த ருத்ரனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். எனது கட்டளையை மீறுவதற்கு முன்பு இதை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும். அந்த ருத்ரன் தியானத்துக்கு செல்லும் வரை காத்திரு என்று நான் கூறினேன் அல்லவா? அந்த நாராயணனின் மாய வலையில் நீ சிக்கி உனக்கு நீயே சவக்குழியை தோண்டியிருக்கிறாய். இனி என்னால் ஏதும் செய்ய இயலாது. ருத்ர அவதாரத்திடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. தாயே, அவ்வாறு கூறாதீர்கள். காப்பாற்றுங்கள். ஏதேனும் ஒரு தீர்வை கண்டறியுங்கள். காப்பாற்றுங்கள் தாயே. நீ என் குலத்தை சேர்ந்தவன். ஆகையால் உனது பாதுகாப்பிற்காக நான் ஒரே ஒரு மார்க்கத்தை கூறுகிறேன். இப்பிரபஞ்சத்தில் ஒருவரால் மட்டும்தான் மகாதேவரின் அந்த ருத்ர அவதாரத்தை எதிர்கொள்ள முடியும். அது பார்வதியின் குரோதம் கொண்ட அவதாரமான மகாகாளி. செல் மகனே, மகாகாளியிடம் சரணடை. உன்னை அவர்களால் தான் காப்பாற்ற இயலும். செல். நிச்சயமாக. தாயே, தாயே, கருணை காட்டுங்கள். ருத்ரனாக இருக்கும் மகாதேவரிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். தாங்கள் அன்னையாவீர். ஒரு மைந்தனின் உயிர் பிரிவதை தாங்கள் காண இயலுமா? பிரபஞ்சத்தை காக்கும் மகாதேவர் என்று அனைத்தையும் மறந்து ருத்ரனாக உள்ளார். அவர் மனதில் எந்த உறவிற்கும் மரியாதை இல்லை, கருணை என்ற உணர்வும் இல்லை. நான் மட்டுமல்ல, தாங்களும் பாதுகாப்பாக இல்லை. தங்களுக்கும் அவர் பல வேதனையை அளித்தார். தியாகம் என்ற பெயரில் அவமானத்தின் தாண்டவத்தை ஆடியுள்ளார். வாயை மூடு. சிவன் இப்பொழுது எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த அவதாரத்தில் இருந்தாலும் தனது சக்திக்கு எதிராக அவரால் இருக்க இயலாது. நீ மகா காலனின் பார்வையில் பாவம் புரிந்தவன் என்றால் மகா காளியின் பார்வையிலும் நீ குற்றவாளியாகத்தான் இருப்பாய். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாட்டினை விரோதமாக மாற்றுவதன் மூலம் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணும் உனக்கு என்னிடம் அபயதானம் அல்ல, தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். தண்டனை மட்டும்தான் கிடைக்கும்.
என்ன இது நாராயணா? மகா காளியே துந்துபிநாதனை வதம் செய்ய எண்ணும் பொழுது ருத்ரன் எதற்காக அவர்களை தடுத்தார் பிரபு? விதி தேவரிஷி, அது தந்திரம் மற்றும் மந்திரத்திற்கு அப்பாற்பட்டது. இப்பொழுது நடக்கவிருக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் காலம் உள்ளவரை இப்பிரபஞ்சத்தோர் பக்தி மற்றும் தெய்வத்துவத்தின் பாதையில் நினைவில் கொள்வார்கள். பிரபு, ருத்ரன், எனது பல பாவங்களுக்கு பிறகும் கூட கருணை உள்ளம் கொண்டு தாங்கள் என் மீது அன்பு காண்பிக்கிறீர்களே, என் குற்றங்களை தாங்கள் மன்னிக்கிறீர்களே, இதற்கு என்ன அர்த்தம் என்று நான் புரிந்து கொள்வது? துந்துபிநாதா, ஒருவேளை நீ ஆற்றும் செயலானது லோக நன்மைக்கு காரணமாக அமைந்தால் அது நன்மையையே அளிக்கும். ஆனால் ஒருவர் ஆற்றும் செயல் தர்மத்திற்கு எதிராக அமைந்தால் அதற்கு பலனாக பேரழிவையே உண்டாக்கும். ஆனால் நான் இப்பிரபஞ்சத்தையே அழிப்பதற்கு தானே முயற்சி செய்தேன். ஏராளமான விலங்குகளை அழிப்பதற்கு திட்டமிட்டேன். ஆயினும் தாங்கள் என்னை மன்னித்தீர்கள். ஏன் மகாதேவா, ஏன்? ஏனெனில் நீயும் ஓர் விலங்கினம் தானே. விலங்கினங்களை காத்திடும் பொறுப்பு இந்த சிவனுடையதே. பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளின் பாதுகாவலன் நான், மெய்காப்பாளனும் ஆவை. எந்த யுகமோ, எக்காலமோ, எத்தருணமோ